லேட்டா வந்ததுடா. சூப்பர்டா பிரபு, நீ ஒரு நாள் கூட லேட்டா வந்ததே இல்லடா. பிரபு இங்க எல்லாம் கரெக்டா வந்துருங்க, ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டா வந்துடாதீங்க. சரி சரி, இன்னைக்காவது சீக்கிரம் வாங்க. ஏன் உனக்கு என்ன பிறந்த நாளா? திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போ, சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம். போடா தின்னி. இன்னைக்கு என்ன நாள்னு உங்க பாஸ் கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்வாரு. ஆமாடா, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேடா. நம்ம ஸ்கூல்ல போய் மரம் நடணும், வாங்க. இரு மரம் நடணுமா? மரத்துல ஏறன்னா சொல்லு, வர்றோம். ஆமாடா, நான் 6 மாசத்துல அந்த ஸ்கூல்ல விட்டே போறோம். இப்ப போய் மரம் நடுறோம், மட்டை நடுறோம்ட்டு. டேய், இதை நம்ம தாத்தாவும் பாட்டியும் நினைச்சிருந்தா நம்ம காஞ்சி கருவடா போயிருப்போம். பக்கத்துல கேரளாவை பாரு, மரம் செடி கொடின்னு இருக்கிறதுனால தான் அங்க தண்ணி பஞ்சம் இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க. அங்க பாரு, வாலு பிரபு நிக்கிறான். வாயை மூடிட்டு சும்மா வாடி. நான் வேணா வாயை முடிக்கிறேன், நீ அவளை பார்க்காம வந்துருப்பாங்களா? இன்னைக்காவது திரும்பி பாருடா. திரும்பவே மாட்டானே. என்னடா மச்சான், நேரமாச்சு, இன்னும் அந்த புல்ஸையும் காத்தாடியும் காணோம். நிலநடுக்கன்னு பார்த்தா, ஆஹா நம்மாலு என்னடா இவ்வளவு நேரம்? நிப்பாட்டு வாடா புல்சே. நீ எல்லாம் ஒரு மிதி மிதிச்சனா 1.5 கிலோமீட்டர் போகும். 1.5 மணி நேரமா உங்க வீதியே தாண்ட மாட்டியடா. விடுறா போங்கடா, நீங்க சிங்கிளா வந்துட்டீங்க. நான் இந்த நாயை வச்சு மிதிச்சுட்டோம்ல. டேய் யாரா நாயே? போடா பண்ணி போயில. டேய் விடுறா. பாறா அவன. விடுறா டேய் மச்சி, போலாம். ஏய் வாடா போலாம். போடா குண்டா. குட் மார்னிங் சார். என்னப்பா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஆசிரியர் தினம் சார். எங்க மாணவர்கள் சார்பா இந்த மரக்கன்ற நட்டு வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். சந்தோஷம், உங்க நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள். சார், நாங்க இந்த ஸ்கூலை விட்டு போனாலும் ஒவ்வொரு மரத்தையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எங்க ஞாபகம் வரும் சார். ஓ ஆகட்டும்பா. ஆமா, அந்த பட்டு டீச்சர் எங்க? அதுவும் இருக்காங்க சார். டீச்சர், பசங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க? சந்தோஷம் சார். அவங்க சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு வைப்போம். இப்ப வாங்க போலாம். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் பட்டுவும் அந்த தெரியுதில்ல, அந்த கிளாஸ் ரூம்ல தான் ஒன்னா படிச்சோம். நாங்க படிக்கும் போதும் சரி, எங்களுக்கு முன்னாடி படிச்சவங்களும் சரி, அவங்க யாருமே ஆசிரியர் தினத்தை இந்த மாதிரி சிறப்பா கொண்டாடியதே இல்லை. உங்களை மாதிரி மத்த பள்ளி மாணவர்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தினா நாட்டுல தண்ணி பஞ்சம் இனி வராது. இனிமே எந்த மாநிலத்திலும் போய் தண்ணீருக்காக கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் இதோ இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். உட்காருங்க. ஏண்டா டீச்சர் 14. ஏமாண்டா இதெல்லாம் நோட் பண்றது? டீச்சர் 15 பெஞ்ச் டீச்சர் இந்தா வந்துருச்சு, வாங்கடா.
பார்த்து உட்காருங்க. இன்னைக்கு முத்தான வார்த்தைகள் யார் எழுதணும்? நான் தான் டீச்சர். வாமா வந்து எழுது. மச்சான், அமைதியா இரு மச்சான். இன்னைக்கு ஆசிரியர் தினம். அதனால வழக்கம் போல இருக்கிற பாடத்தை எடுக்காம வேற எதையா பத்தி பேசிட்டு இருப்போம். சரியா? ஏதாவது கேளுங்க. ஆனா கேக்குற விஷயம் அர்த்தமுள்ளதா இருக்கணும், புதுமையா இருக்கணும். அப்ப நீங்களே கேளுங்க டீச்சர். ஏன் அர்த்தமுள்ள கேள்வி யாருக்கும் கேட்க தெரியாதா? டீச்சர். சரி, நானே கேக்குறேன். 5 பெருசா இல்ல 6 பெருசா? 5 தான் டீச்சர் பெருசு. எப்படி சொல்ற? அதாவது டீச்சர், துரியோதன டீம்ல 100 பேர் இருந்தாங்க டீச்சர். பஞ்சபாண்டவர்கள்ல 5 பேர் தான் டீச்சர். ஆனா ஜெயிச்சது பஞ்சபாண்டவர்கள் தானே, அதனால 5 தான் பெருசு. இந்த விளக்கமும் நல்லா தான் இருக்கு. இதே கருத்துக்கு வேற யாராவது விளக்கம் வச்சிருக்கீங்களா? 5 தான் டீச்சர். எப்படிடா சொல்ற? வீராப்பு படத்துல விவேக் ஜோடியா நடிச்ச 5 தான் டீச்சர் ரொம்ப பெருசு. ஏய், இப்பதானே சொன்னேன், அறிவுபூர்வமா யோசிங்கடா. அதே ஏரியால இரு. வேற யாராவது? 5 பெருசா 6 பெருசா? சரி. ஒற்றுமைக்கு உதாரணமா நம்ம எதை சொல்லுவோம்? காக்கா டீச்சர். அக்கோய், அது காக்கா இல்ல காகம். ஏக்கா, நீங்க கம்மன்னு இருங்க. அடுத்து, சுறுசுறுப்புக்கு உதாரணமா நம்ம எதை சொல்லுவோம்? இரும்பு டீச்சர். கரெக்ட். சமாதானத்துக்கு உதாரணமா? புறா டீச்சர். வெரி குட். சரி, நன்றிக்கு உதாரணமா எதை சொல்லுவோம்? நாய் டீச்சர். டேய் உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கு எப்போ தெரியும். சும்மா ஹலோ, பிச்சிடுவேன். உங்க வயசெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். சரியா? கம்முன்னு இருக்கணும். சாரி டீச்சர். ஆளும் மூஞ்சியும். சரி, இந்த விலங்குக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவு டீச்சர். 5 அறிவு தானே? நாய் மாதிரி பேய்க்கு அறிவு இருக்கா டீச்சர்? டேய், உனக்கு அறிவே இல்லையாடா? அதுக்கு நான் என்னடா பண்றது? கம்முன்னு ரெண்டா. 5 அறிவு தானே? இப்ப சொல்லுங்க, 5 பெருசா 6 பெருசா? 5 தான் டீச்சர். வெரி குட். சரி, உங்களுக்கெல்லாம் என்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம். டீச்சர், நான் கேட்கலாமா? என்னடா? நீங்களும் ஆர்யா சாரும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன் டீச்சர். அது யாருடா? ஆர்யா? நம்ம ஹெட் மாஸ்டர் தான் டீச்சர். அவருக்கு ஆர்யான்னு வேற ஒரு பேர் இருக்கா? சரி, எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? நயன்தாரா டீச்சர். நயன்தாராவா? நல்லா இருக்கே. ஆமா டீச்சர், சாரா ஆரியானா நீங்க நயன்தாரா தானே? ஆஹா, அப்படியா? இதனால என்ன சொல்ல வரீங்க? டீச்சர், நீங்க 2 பேரும் +2 இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஆமா. அப்ப 2 பேரும் காதலிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், சொல்லுங்க டீச்சர். வேற எதையா கேளுங்கடா, அறிவுபூர்வமா கேளுங்க. என்னத்த பேசிக்கிட்டு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டேய், யாராவது கேட்க போறாங்கடா? கம்முன்னு இருங்கடா. டேய், சொல்லுங்க சரி, சொல்றேன். சத்தத்தை நிறுத்துங்க, சொல்றேன்டா. டேய் 9 டீச்சர் கதையை பார்த்தியா? ஆர்யா சார் லவ் பண்ணி ஆயா கதல் ஆகிப்போச்சு. 9 டீச்சர் பாவம்ல. டேய், இப்ப அதுவாடா முக்கியம்? முதல்ல உன் லவ் போய் சொல்றா. டேய், எனக்கு ஒரு ஐடியாடா. என்னடா ஐடியா? டேய் மாமா, நம்மள யாராவது ஒருத்தன் செல்விக்கு போய் லவ் லெட்டர் கொடுப்போம். அப்போ பிரபு சண்டை போட்டானா செல்விக்கும் பிரபுக்கும் லவ் செட் ஆயிடும்டா. நம்ம எல்லாத்தையும் அவளுக்கு தெரியுமே, அப்புறம் எப்பறம் செல்விக்கு லவ் லெட்டர் கொடுக்கறது? ஆமால. டேய், சூப்பர் ஐடியாடா. நம்ம மணி கொடுத்தா அப்படி இருக்கும். யாரா அந்த மணி? டேய், நம்ம மெக்கானிக் மணிடா. மணியா? நீ கூட பாத்திருக்கே. டேய், அவனால நடிப்பானா? சொதப்பிட மாட்டான்ல? டேய், அதெல்லாம் சொதப்ப மாட்டான்டா. இன்னைக்கு நைட்டே போய் பேசுவோம். என்னடா வேலை இருக்குடா. என்ன பண்ணலாம்? இரு நான் கூப்பிடுறேன். இரு பாப்போம். வருவான் பாரு. சரி, வெயிட் பண்ணு. இப்போ வருவான். அண்ணே, என்னடா? ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. போகணும். எங்கடா ஆளை காணோம்? வரா பாடுறா.
போறா. இப்போ பாரு செல்வி. செல்வி இல்ல, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் இரு. என்னமோ புலவரும் நாங்களே. என்ன இந்தா புலவர். இதையே என்கிட்ட கொடுக்குற? காதலி கொடுக்காம யாருக்கு கொடுக்கறது? யார் காதலன் யார் காதலி? நீயும் நானுந்தே. ஓ அப்படியா? ஒன்னா பின்னாடி வந்ததும் இல்ல முன்னாடி வந்து நிக்கிறியா? உன்னா வருவியா? இனிமே உன்னை என் பின்னாடி பார்த்த தொலைச்சிடுவேன். புலவர் கொடுத்ததுக்கு புலவர் அள்ளி அடிக்கிறா. தாடிய பாரு, நாய்க்குட்டி வால் மாதிரி. ஏய் வாங்கடா, அவ போயிட்டா. மாப்ள ஏண்டா இப்படி கோத்து விட்டீங்களே, என்ன அது நியாயமாடா? ஏண்டா காதலுக்குன்னு செய்யும்போது எல்லாம் பெரிய அடின்னு பேசி அதுக்கு இவன் இல்லடா அடி வாங்கணும். நண்பேண்டா. டேய் உன்னை யாரா காலிஃப்ளவர் கொடுக்க சொல்லுது? நல்ல வேளை வாழைப்பூவை கொடுக்கல, இல்ல குத்தி கொடல உருவிருப்பானா. அடியே இனிமேல் ஒர்க் ஷாப் பக்கம் வாங்கடி, உங்களை பஞ்சர் பார்க்காம விட மாட்டேன். எப்படா உன் லவ் செல்விட்ட சொல்ல போற? இந்த தடவை மட்டும் இதை செல்வி கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இனிமே இதை கையிலேயே தொட மாட்டேன். டேய் 100 ஆயிசுரா, இந்தா செல்வியே வந்துருச்சுடா, அங்க பாரு. கூட ஒரு பிள்ளை வருதடா. இங்க வரா கவிதா வந்திருக்கு. ஏய் இப்பயாச்சும் கொடுத்துரு, உன் ஆள் நிக்கிறான். இப்ப எப்படி குடுக்குறேன் பாரு. டேய் என்னடா இதுக்கு வேற வந்திருக்கு? வா. டேய் வெளியே தெரிய வேற, உள்ள மறைச்சு வை. இது யார் செல்வி? இவ பேரு மீரா, நம்ம ஸ்கூல்ல தான் +1 படிச்சிட்டு இருக்கா. அப்பா வாங்க வாங்க தெய்வனே, யார் வந்திருக்காங்க வந்து பாரு. வா செல்வி, என்ன காலையிலே வரேன்னு சொன்ன இப்ப வந்திருக்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. மீரா உள்ள இருக்கலா? உள்ளதே இருக்க, போய் பாரு. மேடம் இவங்க தான் மேடம். இங்க வேலாயுதம் யாரு? இங்க என்ன நடக்குது? மீரா மீரா கேக்குறாங்களா? சொல்லுங்க. என்னோட தம்பிக்கு தான் கல்யாணம். சரி, பொண்ணு யாரு? எங்க பொண்ணு தாங்க. உன் பொண்ணுக்கு வயசு என்ன? சொல்லுங்க. 17 வயசு. மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? மேடம் இவதான் கல்யாண பொண்ணு. படிக்கிற வயசுல இப்படி கல்யாணம் பண்றீங்களே, நீங்களும் ஒரு அம்மாவா? என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேனா இல்ல கருமாதி பண்ணுவேனா? அத கேக்க நீ யாரு? தாவா, உன் பொண்ணுக்கு நீ எதை வேணா பண்ணிக்கோ, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது பண்ணனா 2 பேரையும் தூக்கி உள்ள போட்டுற பாத்துக்க. ஏண்டி போலீஸ கூட்டி வந்து எங்களை அசிங்கப்படுத்துறியா? போலீஸ் இருக்குன்னு பாக்குறேன், இல்லாட்டி பல்ல உடைச்சு கையில குடுத்துருவேன். அம்மா உங்க பொண்ணு எப்படி படிப்பா தெரியுமா? சும்மா ரெடி, பெருசா படிச்சு கிழிச்சிங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? படிக்கும் போது எவனையாச்சும் லவ் பண்ண வேண்டியது, கல்யாணம் பண்ணி பெத்தவங்களை அசிங்கப்படுத்த வேண்டியது. பெருசா படிச்சு கிழிச்சாலுவலாம். வாய் எப்படி போடி குந்தாடி. எங்கேயோ யாரோ 1-2 பேர் தப்பு பண்றதுக்காக நாங்க எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்போமா? ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர் ஆகுமா இன்ஜினியர் ஆகுமான்னு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டுட்டு இருக்கோம். எங்க மனசுல காதலும் கிடையாது, கத்திரிக்காவும் கிடையாது. இதோ இவன் எனக்கு 3 வருஷமா தெரியும். பாண்டிய இதோ இவளுக்கு 10 வருஷமா தெரியும். நான் சாப்பிட்டத இவன் புடுங்கி சாப்பிட்டிருக்கான், இவன் கொடுத்தத நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜாதி மதம் எதுவும் பார்க்காம நட்புன்ற ஒரே தகுதியை வச்சு நாங்க எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். +2 சேர்ந்ததுல இருந்து எந்த காலேஜ்ல சேரலாம், என்ன படிக்கலான்ற நினைப்பு மட்டும்தான் எங்க மனசுல இருக்கு. யாரை காதலிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணலான்ற அருவருப்பான எண்ணம் எங்க மனசுல துளி கூட கிடையாது. மீரா உனக்கு என்ன படிக்க ஆசை? ஐஏஎஸ்கா. கேட்டிங்களாமா? இன்னும் 6 வருஷத்துல உங்க பொண்ணு ஒரு மாவட்டத்துக்கே கலெக்டர். ஆனா அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து அடுப்பங்கரையில விட பாக்குறீங்களே, இது நியாயமா? ஆமாடி, காடு கரையை வித்து நாங்க கலெக்டருக்கு படிக்க வைப்போம். கல்யாணம் பண்ணும்போது எம்பிட்டு நகை போடுவீங்க, என்ன கார் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. இருக்கிற வீட்டை வித்துட்டு நடுத்தருல நிக்கவா? நீங்க ஏன்
கொடுக்குறீங்க அவன் சட்டையை பிடிச்சு கேளுங்க. உன்ன மாதிரிதான் என் பொண்ணும் படிச்சிருக்கா, உன்ன மாதிரிதான் என் பொண்ணும் வேலைக்கு போறா. நீ என் பொண்ணுக்கு எவ்வளவு சீர் கொடுக்கறன்னு கேளுங்க. எவ்வளவு நகை நட்டு போட்டு ஒரு பொண்ணுன்னு நாக்க தொங்க போட்டுட்டு இருக்க மாமியார் எல்லாம் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேளுங்க. அம்மா, ஆணும் பெண்ணும் சமம்னு இந்த நாடே சொல்லுது. ஆனா வரதட்சணை மட்டும் இந்த பொண்ணுங்க தலையில சுமத்துறாங்களே, இது என்னமா நியாயம்? பொண்ணுங்க தலை நிமிர யார் வேணாலும் தடையா இருக்கலாம். பெத்த தாய் நீங்க தடையா இருக்கலாமாமா? வேணாண்டியாத்தா, இந்த வயசுல இந்த வேஷம் உனக்கு. நீ என்ன வேணாலும் படி. அம்மா எதை வேணாலும் வித்து உன்னை என்னனாலும் படிக்க வைக்கிறேன். டேய் அப்போ லவ்வுடா. டேய் 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 என்னடா கிழிச்சிட்டு இருக்க? உன்னோட லவ் முதல்ல காலேஜ் முடிப்போம், அப்புறம் காதல் ஒரு கை பார்ப்போம். ம்? சூப்பர் டி. வா போலாம்.